இப்படி 1/2 மணி நேரம் கக்கூஸ்குள்ளேயே இருந்த அவரை பத்தி பேசின இவங்கதான் 2 மாசம் ஒரு கட்சியா கக்கூச விட்டு வெளியே வரல அப்படிங்கறத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. நீதி வென்றுச்சு அப்படிங்கறதுக்கு அப்புறம் தான் எல்லாம் வெளியவே பேசினாங்க. அப்படி என்ன நீதி வென்றுச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? தமிழ்நாடு அரசு அதை விசாரிக்க கூடாது, சிபிஐ தான் அதை விசாரிக்கணும். அதாவது ஒரு குற்றம் நடந்துருச்சு, அந்த குற்றத்தை தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்தக்கூடாது, சிபிஐ தான் அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கே நீதி வென்றுச்சுன்னு வெற்றின்னு போயிட்டாங்க. நீதி இன்னும் வரல, சத்தியமா நீதி இன்னும் வரல. அது விசாரணை என்ன ஆச்சுன்னே தெரியல, இனி நடக்குமான்னு தெரியாது. விசாரணையே நடக்காத ஒரு கேஸுக்கு நீதி வென்றுச்சுன்னு 2 மாசம் கழிச்சு பேசின இவங்க 1/2 மணி நேரம் ஒருத்தர் லேட் பண்ணிட்டாரு அப்படிங்கறதுக்காக சொல்றதுக்காகவே ஒரு துறையை ஒதுக்கி இருக்காங்க. கக்கூசிலுக்கு அது வைத்து கேட்கும் துறை, அதுக்கு ஒரு அமைச்சரை போட்டதுனால தப்பிச்சிட்டோமுங்க. துறை செயலாளரா ஏதோ IAS KS அந்த துறைக்கு அமைச்சரா போட்டிருந்தா யோசிச்சு பாருங்க. இப்படி புதுசா கண்டுபிடிச்ச அந்த துறைக்கு ஒரு ஆபீஸ போடணும், அதுக்கு ஏசி போடணும், 4 பேர் வேலைக்கு வைக்கணும். அந்த துறை அமைச்சருக்கு உதவியாளர்கள் வர 2 பேர் இருக்கணும். அந்த துறை செக்ரட்டரிக்கு உதவியா படிச்ச பிள்ளைங்க இருக்கணும். கக்கூசில் காது வைத்து கேட்கும் துறைக்கு அமைச்சர். அப்படி அந்த ஃபைலை என்னன்னு எழுதிட்டு நீங்க டர்ன்னு கிழிப்பீங்கன்னு தெரியல. சரி, இத பத்தி பேசி நாம ஒண்ணும் கிழிக்க போறதில்ல. நம்ம வந்தோமா பேசணுமா போனோமான்னு இருக்கணும். சரி, ரொம்ப சீரியஸான விஷயம் ஏதாவது இருக்கும், கண்டிப்பா சட்டமன்றத்தை பார்த்து அதுல இருந்து எடுத்து பேசுவோம்னு பார்த்தா மக்களுக்கு நாங்க நல்லது பண்றோம், மக்களுக்கு நாங்க நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய மன்மத நன்றிக்கெல்லாம் கார் வாங்கி கொடுத்து என்ன பண்ண போறீங்க? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் காரு வாங்கி கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், MLA மொத்த பேருக்கும் கொடுத்தான். மணப்பாறை மாடு கட்டி மகேந்திரா காரு பூட்டி வயக்காட்ட உழுது ஓடு செல்ல கண்ணு, அவன் அறுத்து தள்ளி வச்சுடுவான் செல்ல கண்ணு.